மேசராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கடந்த காலங்களில் 3ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அவருமே குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் எதில் பரவாயில்லைன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது இடங்கடை வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்க, லேண்டு வாங்கணும்னு நினச்சவங்க, உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் எஜுகேஷன் கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லா வரணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு பொருளாதார வசதி வேணுமே, பணம் வேணுமேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இது வரைக்கும் உங்களுடைய மேசராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் இப்போ பார்த்திங்கன்னா கடந்த 2 நாளைக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ வாழ்க்கையில் எதையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. பட் இது வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்த்த சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறார். யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் அப்பா உடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஃபர்தராக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் அது சம்பந்தமான தகவல்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது சுமார் எந்த வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒருவேளை நான் வேலையில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்னர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் வருவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸுமே பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்கும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரம் முழுவதுமே எங்கெல்லாம் சிவன் கோயில்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அம்பாளையும் குறிப்பாக முழுமுதற் கடவுள் விநாயகரையும் இந்த வாரம் முழுவதும் கும்பிட்டு வாங்க.